பெரியாரின் தாய் சின்னத்தாயம்மாள் 95 வயது வரை வாழ்ந்தார். 1938ஆம் ஆண்டு சென்னையில் நடந்த மகளிர் மாநாட்டில் ஈ.வே. ராமசாமிக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. 18/1/1940 அன்று பம்பாயில் பெரியார், முகமது அலி ஜின்னா மற்றும் அம்பேத்கர் ஆகியோர் நாட்டு பிரிவினை பற்றி கலந்து பேசினார்கள். பெரியார் அவர்கள் 1934 முதல் 1959 முடிய 25 ஆண்டு காலத்தில் தாம் ஒத்துக்கொண்ட நிகழ்ச்சிகளில் ஒரு நிகழ்ச்சிக்கு மட்டும் அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை. காரணம், கார் கடுமையான வெள்ளத்தில் சிக்கிக்கொண்டு ஓட முடியாமல் பழுதானதால் கலந்து கொள்ள முடியாமல் போனது. காந்தி மறைந்த பொழுது பெரியார் இந்தியாவுக்கு காந்தி தேசம் என்று பெயரிட வேண்டும் என்றார். 1949 பெரியார் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக 14/7/1949 வதந்தி பரவியது. அது பொய். பெரியார் அவர்கள் தமது 70வது வயதில் தாம் கண்ட சொத்துக்களையும் இயக்கத்தையும் சட்டப்படி பாதுகாக்க அன்னை மணியம்மாள் அவர்களை மணம் செய்து கொண்டார். அரசியல் மணி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட மணியம்மையாரின் இயற்பெயர் காந்திமதி. ஒரு சமயம் பொதுக்கூட்டத்தில் சமதர்மம், பொது உடைமை பற்றி பெரியார் பேசியதை கேட்ட ஒருவர் பெரியாரிடம், நான் உங்கள் மனைவி நாகம்மையை திருமணம் செய்து விரும்புகிறேன் என்றார். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டபொழுது பெரியார், இந்த கேள்வியை நாகைமையாரிடம் கேட்கப்பட வேண்டிய கேள்வி என்றார். பெரியார் அவர்கள் அவரது தள்ளாத வயதிலையும் குழந்தையை போல் போற்றி மணியம்மையார் பாதுகாத்து 95 ஆண்டுகள் வரை வாழ வைத்தார். பெரியார் அவர்கள் தமிழர்களின் பொது சொத்து நாதியற்றதாகும் என்பார்கள் என்று அவரை விட்டு விடாமல் எல்லோரும் தங்கள் சொத்தை போல் பாதுகாத்து கவனமாக காப்பாற்ற வேண்டும் என்றார். பெரியாருக்கு பின் மணியம்மையார் இயக்கத்திற்கு தலைமை தாங்கி பொறுப்பேற்று நடத்தினார். சென்னையில் அன்னை மணியம்மையார் தலைமையில் ராவணனின் நாள் நிகழ்ச்சி 25/12/1974 நடைபெற்றது. பெரியாருக்கு பின் மணியம்மையார் அவர்கள் இயக்கத்தை கட்டி காத்து பின்பு 1978 மார்ச் 16 மறைந்தார். பெரியார் அவர்கள் 1953 விநாயகர் சிலை உடைப்பு ஊர்வலத்தை நடத்தினார். 1954 ராஜகோபாலாச்சாரியரின் குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து பிரச்சாரம் செய்து வெற்றி பெற்றார். 1958 லக்னோ பல்கலைக்கழகத்தில் சுயமரியாதை பற்றி உரையாற்றினார். 1959 வடநாட்டில் சாதி ஒழிப்பு பிரச்சாரம் செய்ய அகில இந்திய ரிபப்ளிக்கன் கட்சி பெரியாரை அழைத்திருந்தது. சிக்கனத்தின் சின்னம் பெரியார் அவர்கள் எப்போதும் புகைவண்டியில் 3ஆம் வகுப்பிலேயே பயணம் செய்தார். இது குறித்து அன்பர் ஒருவர் கேட்டதுக்கு, 4ஆம் வகுப்பு ஒன்று என்று இல்லையே, அதனால்தான் என்பாராம். தங்க நிற தந்தைக்கு 76ஆம் வயதில் 76 பவுன் தங்கம் நாகப்பட்டினத்தில் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. பெரியாரின் கருத்துக்கள் திருக்குறளில் இருந்தமையால் தமது சொற்பொழிவுகளில் திருக்குறளை அதிகமாக மேற்கோள் காட்டி பேசுவார் பெரியார்.